மத்திய அரசாங்கம் பின்பற்றிய கொள்கைகளின் காரணமாக, பொருளாதார கொள்கைகளின் காரணமாக நாடு என்றும் கண்டிராத மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை இந்த நாடு எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது. மோட்டார் தொழில் உட்பட ஏராளமான தொழில்கள் மூடப்பட்டு வருகின்றன. தினசரி மூடப்படுகிற செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம், தற்பொழுது ஆலைகள் மூடப்படுகிற காரணத்தினால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து வேலையில்லா பட்டியலோடு இவர்களும் சேர்ந்து மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிற சூழலில் மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து சலுகைகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது. விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சமையல் எரிவாயு திடீரென 13 ரூபாய் 50 காசு உயர்த்தப்பட்டு இருக்கிறது. தற்போதைய ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் படிப்படியாக தனியார் மயமாக்கப்பட்டு வருகிறது. வங்கிகள் ஏற்கனவே தனியார் மயமாக இருந்து பிறகு நாட்டு மக்கள் நலன் கருதி அவைகள் அனைத்தும் தேசுடைமையாக்கப்பட்டன. தேசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் 27 வங்கிகள் செயல்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவைகளை எல்லாம் சுருக்கி தற்போது அது 12 வங்கிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. முதலாளிகள் பல லட்சம் கோடிகளை எடுத்துக் கொள்வதற்கும் அவளை எடுத்துக்கொண்டு திருப்பி கட்டாமல் வெளிநாடு தப்பி செல்வதற்கும் உருவாக்கியதோடு பல சுதந்திரமான அமைப்புகளையும் உருவாக்கியிருக்கிறது. நாட்டு நலன் கருதி உருவாக்கியிருக்கிறது. ரிசர்வ் பேங்க், தேர்தல் ஆணையம், அதேபோல வருமான வரித்துறை, நீதிமன்றம், இவைகளெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டவை. இவைகளெல்லாம் இன்றைக்கு சீர்குலைக்கப்படுகிறது. நீதிமன்றம் உட்பட அனைத்தும் சீர்குலைக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறை தங்களுடைய எதிரிகளை, அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு அப்பட்டமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவையெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான முறையில் மத்திய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதச்சார்பின்மை கொள்கை என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாடு இந்துக்களும், இஸ்லாமியர்களும், கிறிஸ்தவர்களும், சீக்கியர்களும், பௌத்தர்களும் இப்படி பல்வேறு மதங்களை கொண்ட மக்கள் வசிக்கக்கூடிய நாடு. 4600க்கு மேற்பட்ட ஜாதிகளை கொண்ட நாடு. பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வாழுகிற இந்த நாட்டில் மதவெறி கிளப்பப்படுகிறது. ஸ்ரீராம் என சொல்ல வேண்டும் என நிர்பந்திக்கப்படுகிறார்கள். எந்த உணவை சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாது என நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இதன் மூலமாக நாட்டில் பல்வேறு விதமான வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை அரசின் அமைப்புகளே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கின்றன. 49 பேர் சேர்ந்து பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். நம்முடைய நாட்டில் மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக இப்படிப்பட்ட வன்முறைகள் நடைபெறுகிறது. இது நாட்டினுடைய ஒற்றுமைக்கு நல்லதல்ல. இவைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இது சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட்டாக 49 பேர் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். கடிதம் எழுதுவது ஒன்றும் தவறல்ல. தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு பிரதமருக்கு, குடியரசுத் தலைவருக்கு, முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. அவ்வாறு கடிதங்கள் எழுதப்பட்டால் அந்த கடிதங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து பதில் வரும். உங்கள் கடிதம் படித்தது, உங்கள் பிரச்சனைகளை நாங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது நம்முடைய நாடு ஜனநாயக ரீதியில் செயல்படுகிறதா அல்லது சர்வாதிகார முறையில் செயல்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. ரஷ்யாவில் ஜார் மன்னன் ஆட்சி நடைபெற்ற பொழுது அந்த ஆட்சி குறித்து மகாகவி பாரதி அவர்கள் ஜார் மன்னனுடைய ஆட்சியில் இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்ற நிலை இருக்கிறது என்று குறிப்பிட்டார். இன்றைக்கு மோடி ஆட்சியில் இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்கிற மிக மிக மோசமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறது. நாட்டை ஒரு பாசிஸ்ட் பாதையில் கொண்டு செல்வதற்கான முறையில் மத்திய அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. மோடி ஒரு ஜனநாயகவாதியா அல்லது ஒரு பாசிஸ்டா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இப்படி சொல்வதற்காக என் மீது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டால் அதை பற்றி நான் கவலைப்பட தயாராக இல்லை. அதனால் இதை திரும்ப திரும்ப சொல்லுவேன். இப்படி சொல்வதற்கான காரணங்கள் இருக்கிறது. கூறியவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. கேஸ் விலை
ரூபாய் உயர்த்தப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வரையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை, கட்டுப்பாட்டில் இருந்தது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளியான பிறகு மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தினசரி பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் அத்தியாவசிய பண்டங்கள் உட்பட அனைத்து பொருளுடைய விலைகளும் உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். அது தவிர்க்க முடியப்படுகிறது. மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவன பயணிகள் ரயில் 12,000க்கு மேற்பட்ட ரயில்கள் சென்று கொண்டிருக்கின்றன. நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 2 கோடி மக்கள் ரயில் மூலமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனத்தை இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக விளங்கி வருவது ரயில்வே துறையாகும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த துறையை தனியார் மயமாக்குவதற்குள்ள முயற்சியை மத்திய அரசாங்கம் மேற்கொள்கிறது. மத்திய அரசாங்கத்தை பின்பற்றி நம்முடைய மாநில அரசு இன்றைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கிற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகும். இது வரவேற்கத்தக்கது. ஆனால் 500க்கு மேற்பட்ட பேருந்துகளை மின்சாரத்தின் மூலம் இயக்குவதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு விரைவில் இயக்கப்பட இருக்கிறது. ஆனால் இவைகளை பராமரிக்கிற பணியை அரசிடமிருந்து தனியாரிடம் விடப்படும் என்கிற செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆக மத்திய அரசு ரயிலை தனியார் மயம் ஆக்குகிறது, மாநில அரசு பேருந்துகளை தனியார் மயம் ஆக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. மத்திய அரசாங்கம் எத்தகைய தீங்கான நடவடிக்கை எடுத்தாலும் அந்த தீங்கான நடவடிக்கைக்கு மாநில அரசும் உட்பட்டே செயல்படுகிறது. அதே போல இன்றைக்கு வந்திருக்கிற மற்றொரு அபாயகரமான அறிவிப்பு என்பது மின் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. பெருமளவுக்கு, அதாவது ஏற்கனவே மிக கடுமையான சுமையில் இருக்கிறார்கள். வெங்காய விலை உயர்ந்து விட்டது, அடுத்து பூண்டு விலை உயர்ந்து விட்டது, அனைத்து அத்தியாவசிய பண்டங்களும் உயர்ந்திருக்கிறது. பால் கொள்முதல் விலையை உயர்த்துகிறோம் என்று அறிவித்தார். பாலுக்கு 4 ரூபாய், எருமைப்பாலுக்கு 4 ரூபாய் என லிட்டருக்கு ரூபாய் என அறிவித்துவிட்டு டிகிரி போட்டு எடுத்து இவ்வளவுதான் இது இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது, ஆகவே இதற்கு இவ்வளவுதான் கடமைகளுக்கான போட்டி அல்ல. மாநில அரசு செயல்படுகிற விதம், இதற்கான இந்த கொள்கை ரீதியான பிரச்சனைக்காக நடைபெறக்கூடிய இந்த போட்டியாகும். ஆட்சி இல்லை, மத்திய அரசாங்கத்தினுடைய பினாமி ஆட்சியாக செயல்படுகிறது. ஆகவே விக்கிரவாண்டி, நாங்குநேரி இந்த 2 தொகுதி இடைத்தேர்தலிலும் 2 ஆளும் கட்சிகளையும் தோற்கடிக்க வேண்டியது 2 தொகுதி மக்களுடைய பொறுப்பாகும். ஆகவே நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவளித்தார்களோ அதே போல நாங்குநேரி, விக்கிரவாண்டி 2 தொகுதிகளிலும் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தன்னுடைய வேட்பாளரை ஆதரித்து வாக்களிப்பார்கள். நிச்சயமாக விக்கிரவாண்டியில் திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்குநேரியில் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெறும்.